Hi lovelies, good news, happy news message ஓட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்களோட favorite tarot card reader. நான் ஒரு internationally certified life coach, NLP coach and practitioner, internationally certified trauma healer and law of attraction coach. இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான மெசேஜஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். முதல் முக்கியமான மெசேஜ், எஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான விஷுவலைசேஷன் ஒர்க் ஷாப் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஸோ ஒரு லைவ் ஒர்க் ஷாப் வர 19th, ஓகே, 19ஆம் தேதி, ஜூலை 19ஆம் தேதி லைவ் ஜூம் வீடியோ வழியா நம்ம ஒரு விஷுவலைசேஷன் ஒர்க் ஷாப் பண்ண போறோம். விஷுவலைசேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு பிடித்த விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கிறதுக்கு எப்படி விஷுவலைசேஷன் டெக்னிக் பயன்படுத்துறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சயின்டிபிக்காவும் பண்ண போறோம். என் கூட சேர்ந்து விஷுவலைசேஷனை நீங்களும் பண்ண போறீங்க, மெடிடேஷன் பண்ண போறோம், எழுத போறோம், நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி பண்ண போறோம். இது ஒரு 2-3 மணி நேரம் கிளாஸா இருக்க போது. இதுக்கான டீடைல்ஸ் எஸ் உங்க ஸ்கிரீன்ல தெரியும். இதுக்கு மேலேயும் டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸ் இருக்கும். நான் என்ன டெக்னிக்ஸ் பயன்படுத்தினோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். என்னோட மென்டர்ஸ் என்ன டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் இந்த நேரத்துல நம்ம பேச போறோம். ஸோ வந்து ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், நான் சபதம் எடுத்துட்டேங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்கேன் யூடியூப்ல. எஸ், வேலைகள் இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, அதுக்குன்னு யூடியூபை மறந்துட முடியுமா? நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ இதை நான் மறக்கவே கூடாது. ஐ வாஸ் ஃபீலிங் சோ பேட். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பி, வீக்லி ப்ரெடிக்ஷன் போட மாட்டீங்க, காலி மெசேஜ் போட மாட்டீங்க, நீங்க வரவே மாட்டீங்க. திஸ் இஸ் அ பூஸ்ட் ஃபார் மீ. எஸ், நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். இனிமே ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஆகுது. ஓகே, டெய்லி போட முடியலன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்ல வாரத்துல 2-3 வீடியோ ஆகுது போடணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா நீங்களும் ஏதாவது நான் இதை செஞ்சே ஆகணும், எவ்ரிடே இல்ல வாரத்துக்கு மாதத்துக்கு இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் செட்டிங் இருந்ததுன்னா வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் என்னோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா இருங்க. ஒரு தடவையும் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா இந்த தடவை கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம நம்ம அதை ஃபாலோ பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? ஸோ விஷுவலைசேஷன் ஒர்க் ஷாப் சபதம் ரொம்ப அப்படியே ப்ராமிசிங்கான ஒரு வீடியோவா இருக்கு. ஐ ஹோப், ஓகே, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், ஐ ஹோப் ஐ கீப் அப் டு திஸ். கண்டிப்பா நம்மளால முடியும். பட் எப்பவும் போல இதை மறக்கவே கூடாது. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் மை லைஃப். இந்த தாரக மந்திரத்தோட இந்த வாரம் பியூட்டிஃபுல்லான ஹாப்பி நியூஸ் குட் நியூஸ் மெசேஜ் உங்களுக்காக. ஸோ ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 மெசேஜஸ், 2 இமேஜஸ் தெரியும். ஏதேனும் ஒரு மெசேஜ் சூஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பார்க்கும்போது தான் அது குட் நியூஸா ஹாப்பி நியூஸான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இமேஜை சூஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இந்த குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் மெசேஜ்ல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் நம்ம எடுத்துட போறோம். சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய நாள் இன்னைக்கு. ஸோ விநாயகர் வழியா நமக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பாத்துடலாமா? முதல்ல என்ஜாய்மெண்ட், உன்னுடைய சந்தோஷத்தை முன்னிலைப்படுத்து. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே நான் சந்தோஷமா இருந்துருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மத்தவங்க சாப்பிட்டா நமக்கு பசி போயிடுமா? அதெல்லாம் சும்மா டயலாக்ஸ். நோ, இட் இஸ் நாட் தட் வே. மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷமாகலாம், அது ரொம்ப திருப்திகரமா இருக்கும். பட் எப்போ நமக்கான சந்தோஷத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அது நமக்கு பிடிச்ச விஷயங்களா இருக்கலாம். அது சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு பிடித்த ஒரு விஷயம் நடந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், எவ்வளோ சந்தோஷமா இருப்பேன். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சோ, இல்ல நடக்க நடக்க எங்க இதை நான் ரொம்ப நாள் முன்னாடியே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்பதான் நடக்குதுன்னு நம்ம தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கோமா? நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கோமா? முதல்ல டைம் டு திங்க். கிரேட்ஃபுல், கிராட்டிடியூட் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நிறைய சந்தோஷமான தருணங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்கு. பட் நம்ம ஏனும் அதை வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்றது இல்லை. நான் சொன்ன ரீசன்ஸ் கூட இருக்கலாம், இல்ல வெளியில இருந்து இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியலையோ. we have to work on it. ஸோ உன்னுடைய சந்தோஷங்களுக்கு முன்னுரிமை கொடு. உங்க முன்னாடி ஷஃபில் பண்ணி எடுக்கிறேன். உன்னுடைய சந்தோஷங்களுக்கு முன்னுரிமை கொடுன்னு சொல்றேன். செல்ஃப் லவ் கார்டு வருது. நிறைய செல்ஃப் லவ் கொடுத்துக்கோ. உன்னை முதல்ல நேசி, உனக்கான விஷயங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணு, உன்னை முன்னிலைப்படுத்திக்கோ. இந்த மாதிரி அற்புதமான மெசேஜஸ் வந்தா நம்ம என்ன செய்யணும்? மெசேஜஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸ்லயும் என்னை ஃபாலோ பண்ணுங்க. அங்கேயும் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் ஸ்டோரிஸ் வடிவமாகவும் ரீல்ஸ் வடிவமாகவும் காத்துக்கிட்டு இருக்கு. என்னோட ஷார்ட்ஸுமே இங்க டெய்லி 9 o'clock உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆக்சஸ் மீ ஹியர் ஆல்சோ.
அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? கெட் மோர் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் உங்கள் மனசில் நிறைய விஷயங்கள் தோணிக்கிட்டு இருக்கலாம். இது எப்படி பண்ணுறது, அதை என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும், பிஃபோர் யூ மேக் எனி கான்க்ரீட் டெசிஷன், கெட் மோர் இன்ஃபர்மேஷன். அதுவும் இது ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானோட கார்டு. அதாவது மெட்டட்ரான் அப்படின்றது யாருன்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சித்திரகுப்தர்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய ஹெட் ரைட்டிங்கை எழுதுறவர். அதே மாதிரி தான் இவரும். உங்களை பற்றின எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு தெரியும். தீஸ் ஆர் ஏஞ்சல்ஸ். இவங்கெல்லாம் ஏஞ்சல்ஸ். இவங்க வந்து காலத்தை கடந்தவர்கள். நேரம் காலம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஆண் பெண்ன்ற பாலினம் கிடையாது. இவங்களுக்கு நம்ம தான் ஒரு உருவம் கொடுத்துருக்கோமே ஒழிய, இவங்கெல்லாம் லைட் ஃபார்ம்ல இருக்கிறவங்க, வெளிச்சம், ஒளி. ஸோ உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்க உங்ககிட்ட வருவாங்க. ஸோ உங்களுக்கு இவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னா, எப்போவுமே ஒரு ஹையர் கான்ஷியஸ்னஸ் லெவல்லையே இருந்தீங்கன்னா இவங்களை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ கெட் மோர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேர்ந்தெடுத்த சிந்தனைகளை வச்சுக்கிட்டு உங்கள் வளர்ச்சிக்காக உங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களோ, அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆல்சோ உங்கள் ஆரோக்கியமும் மேல்நிலைப்படும். ஸோ ஐ திங்க் உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க இந்த வாரம் உங்களுக்கான ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ உங்களுக்கான மெசேஜ் இதோ. ஸ்பிரிச்சுவலா ஐ திங்க் உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் ஆஃபர் வரும்னு நினைக்கிறேன். உங்களை ப்ரூவ் பண்றதுக்கான நேரம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தோட ஒரு குட் நியூஸும் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஆஹா ஓஹோன்னு குதிக்காம அடங்கு அடங்குன்னு ரொம்ப கேஷுவலா, ஓகே ஐம் ஹாப்பி, இது எனக்கு நடந்துருச்சு, ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு ரொம்ப சட்டிலா நீங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் நான் உங்களுக்கு பாக்குறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழியா உங்களுக்கு பண வரவும் வந்து சேரும் அப்படின்றத பாக்குறேன். நீங்க நிறைய டிராவல் பண்ணணுங்க. நீங்க ஒரே இடத்துல யோர் ஸ்டக். அது வேலையா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுக்குள்ள இருக்கீங்கனாலும் சரி, வெளியில போறீங்கனாலும் சரி, ஒரே இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தேவைப்படுது. எப்பவுமே இல்லைங்க ஆஃபீஸ் எல்லாம் மாற்ற முடியாது, அங்கதான் எனக்கு பணம் கிடைக்குது இல்லைங்க. எப்பவுமே ஒரே டைரக்ஷன்ல போறீங்கன்னா இன்னொரு டைரக்ஷன் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் சூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு ரூட்டை மாத்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனை மாத்தி பாருங்க. அண்ட் உங்க வாழ்க்கையில ஒரு பெண் வருவாங்க, இல்ல இருக்காங்க. அவங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருக்காங்க. அவங்க சொல்றதான் நீங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. சில நேரங்கள்ல வாயை திறந்து இது முடியும் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஏன்னா அவங்க உங்களை ஸ்டாப் பண்றாங்களோ, நீங்க என்ன செய்றீங்க ஏது செய்றீங்கன்னு உங்களுக்கு கவனிச்சுக்கிட்டே இருக்காங்களான்னு தெரியல. இது ஒரு பெண்ணாவும் இருக்கலாம், இல்ல பெண் ஃபெமினைன் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு ஆணாவும் இருக்கலாம். ஸோ உங்களுடைய எனர்ஜிஸை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. அவங்க கிட்ட ரொம்ப பேசி உங்களுடைய ஆற்றல் அவர்கள்கிட்ட கொடுத்துட்டு அவர்களுடைய ஆற்றலை நீங்க இழுத்துக்காதீங்க. உங்களுடைய கோல்ஸ், உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு முக்கியம். இந்த நேரத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே வீடியோட பிகினிங்ல பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய விஜுவலைசேஷன் ஒர்க் ஷாப் வர 19ஆம் தேதி ஆன்லைன் லைவ் ஜூம் கால்ல நடக்க போது. வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்க்கணும்னு நினைக்கிற விஷயங்களை இந்த ஒரு விஜுவலைசேஷன் வழியா கண்டிப்பா ஈர்க்க முடியும். இது ரெகுலரா பண்ண போறது கிடையாது, அப்பப்போ பண்ணிட்டு விட்டுருவேன். ஸோ வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் நீங்க கொஞ்சம் இமோஷனலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க நம்ம யாருக்கிட்ட போய் எல்லாருக்கிட்டையும் அட்டென்ஷன் சீக் பண்ணுவோமா, இவங்க என் கூட இருக்கணும், இவங்க அப்படிலாம் இல்லை. யாரோ ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் நம்ம அதை ஆசைப்பட்டு கேட்போம். அவங்களும் நமக்கு கொடுக்கலன்னா நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு கிடைக்குங்க. ஏதோ ஒரு நம்ம பேர் சொல்லியாவது கூப்பிட்டா நல்லா இருக்குமேன்ற இடத்துல அவங்க கூப்பிட்ட மாதிரியாவது இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் வழியா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏமாறுறீங்களா, இல்ல நான் ஏமாறுறதுக்கு தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி எண்ணம் இருந்தா மாத்திக்கோங்க. திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. கரெக்டா? அப்போ அதுல நம்ம ஏமாறுறதும் தடுத்துட்டா நம்ம கிட்ட இருந்து யாரு திருடிட்டு போக முடியும்? சோ ஏமாளியா இருக்கிறத விட்டுட்டு 1111 அப்படின்றத டைப் பண்ணுங்க. நீங்க ஏமாளியா இருக்கிறத விட்டுட்டு ஆக்சிலரேட் பண்ணுங்க. உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய எனர்ஜிஸை ஆக்சிலரேட் பண்ணுங்க. அதை தான் இங்க பாக்குறேன். ஏன்னா நீங்க வந்து நிறைய நேரத்துல இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இதுக்குதான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நீங்களே உங்களை வந்து சப்ரஸ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் உங்களை வந்து ஷட் டவுன் பண்ணுது, சைலண்ட் ஆக்குது.
நீங்க உங்களை சப்ரஸ் பண்ணிக்காதீங்க. வேற யாராவது சப்ரஸ் பண்ணாலும் பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. எனக்கு நிறைய பேர் கேக்குறீங்க, நீங்க நான் வந்து நீங்க ஒரு ட்ராமா ஹீலர் தானே, நான் வந்து நிறைய பவுண்டரிஸ் செட் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்குன்ற ஒரு அளவுகோலை செட் பண்ணிட்டு தான் இருக்கேன், இதுக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் ஏனோ அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒண்ணு, முதல்ல இருந்தே நம்ம அவங்கள அப்படி பழக்கிட்டோம். ரெண்டாவது, நம்மளுடைய நீ அப்படி வந்தா என்ன ஆகும்? இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து யாரையாவது அடிச்சிட்டோம் இல்ல திட்டோம்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்க பவுண்டரிஸை கிராஸ் பண்றவங்களுக்கு நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் திருப்பி செய்ய மாட்டாங்க, அது உரைக்கும். மூணாவது, ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, நீங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. திருப்பி திருப்பி போல்டா, இதுதான் உன்னோட லிமிட், இதை நீ கிராஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு மேல நீ வரக்கூடாதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா யாருக்குமே புரியாது. ஈவன் நோ இஸ் அன் ஆன்சர். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், எஸ் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நோ அப்படின்றதுமே ஒரு பதில் தான், சரியா? ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ உங்களுக்கு இது பிடிக்கல போல இருக்கே அப்படின்றது புரிஞ்சிடும். ஃபோக்கஸ், ஃபோக்கஸ், ஃபோக்கஸ். உங்க வாழ்க்கை மட்டும்தான் உங்க கண்ணு முன்னாடி தெரியணும். நிறைய செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப அழகான மெசேஜஸ் உங்களுக்கு வந்திருக்கு, அதுவும் மெட்டட்ரான் மெசேஜஸ் உங்களுக்கு வந்திருக்கு. உங்க வாழ்க்கையை நீங்க கொண்டாடலன்னா யார் கொண்டாடுவா? இந்த உலகமே கொண்டாடுங்க. நம்ப ஆரம்பிங்க. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறேன். என்னோட சபதத்துல நீங்களும் இருக்கீங்கன்னா கண்டிப்பா நானும் இந்த ஒரு விஷயத்த ரெகுலரா ஃபாலோ பண்ணுவேன். அப்படின்னா அது எந்த விஷயம்? கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்டு ரீடர். ஏதோ ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கான பியூட்டிஃபுல்லான மெசேஜை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய நாள் இன்னைக்கு. எல்லா விதமான தடைகளும் நம்மள நீங்கி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அழகான விநாயகர் காட்சியை நம்ம எடுத்துடலாம். என்ன மெசேஜ் வருதுன்னு பாத்திரலாமா? வாங்க. உங்களுக்கான முதல் மெசேஜ், மாற்றம். வாவ், செம்மையான மாற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த மாற்றம் வந்தாலும் இது எனக்கான மாற்றம், இதை நான் மனப்பூர்வமா தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. ஏன்னா மாற்றம்னாலே நம்ம எல்லாம் பயந்துடுறோம். ஆனா மாற்றம் இல்லாத நொடியே ஏது? இந்த நேரம் நம்ம இப்படி இருக்கோம், இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரி இருக்கோம், நம்ம மைண்ட் செட்டே மாறுது, நம்மளுடைய ரியாலிட்டி மாறுது. அப்போ மாற்றத்தை கண்டு நம்ம பயப்படாம மாற்றத்தை வரவேற்க ஆரம்பிக்கணுமா? சூப்பர். பயப்படாத, மாற்றத்தை பார்த்து பயப்படாத. முதல் 10 அடி தான் பயமா இருக்குமா, அதுக்கப்புறம் அந்த மாற்றம் உனக்கு பழகிடும். சூப்பர் இல்ல? மாற்றம் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு மெசேஜ் என்னன்னா, ஃபர்கிவ்னஸ். நீ மத்தவங்களை மன்னிக்கிறியோ இல்லையோ, முதல்ல உன்னை மன்னிச்சிரு. உன்னை மன்னிக்கிறத விட உங்க உடம்பும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களை முதல்ல மன்னிக்கணுமா? நடக்குமா? சாத்தியமா? ஏன்னா நம்ம தான் பயங்கரமா டேமேஜ் பண்ணி வச்சிருக்கோமே. ஸோ எப்படி நம்ம உடம்பும் மனசும் நம்மளை மன்னிக்கும்? மற்றவங்களை மன்னிக்கிறதையே விட்டுறலாம். இப்பெல்லாம் நான் அப்படிதான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன நான் மன்னிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? என் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அதே மாதிரி உங்களை நீங்க மன்னிக்கணும்னா நீங்க எதுல கவனம் செலுத்தணும்? கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லான மெசேஜ். உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜும் என்னன்னு பாத்துடலாமா? பியூட்டிஃபுல்லா தான் செட் 1ல சொல்லிட்டு இருந்தேன். ஏஞ்சல்ஸ்க்கு வந்து பாலினமே கிடையாது, ஆண் பெண் இதெல்லாம் கிடையாது, நேரம் காலம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையும் தாண்டியவர்கள் அவர்கள் ஒளி தான் அவங்க, லைட் எனர்ஜி தான் அவங்க. ஸோ நீங்க ஒரு நல்ல வைப்ரேஷன்ல இருந்தீங்கன்னா கட்டாயமா உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம கூடயே இருக்கிறவங்க, நம்ம நினைச்சதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் கைட் மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் நீங்க அதை நினைச்சுக்கிட்டே இருங்க. தத்தாஸ்துன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ நீங்க அதை நினைச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதனாலதான் வார்த்தைகளை கூட தெளிவா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றது. இல்ல அப்படின்றது கூட வீட்டுல சொல்லக்கூடாது. நான் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன். இல்ல சக்கரை இல்ல, உப்பு இல்ல, அரிசி இல்ல, சக்கரை வாங்கணும், அரிசி வாங்கணும், இந்த மாதிரி தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், தருணங்கள், அழகான மனிதர்கள், தேர்ந்தெடுத்த சிந்தனைகள் எல்லாமே அழகா மலரும், வளரும். ஓகே, உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பாத்துடலாமா? சூப்பர் கார்டு, பர்ஃபெக்ட் டைமிங். நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான மிக சிறந்த நேரம் இதுதான். அண்ட் யூஆர் ஹியரிங் யுவர் சைன்ஸ். நிறைய சைன்ஸ் பாக்குறீங்க, எல்லாமே நல்லபடி இருக்குன்னா இது உங்களுக்கான பர்ஃபெக்ட் டைம்.
இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நல்லதா நினைங்க, நல்லதே நடக்கும். எனக்கு தெரிஞ்சு 1111 இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க கண்டினியூஸா பாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்ஃபெக்ட் டைம் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. பியூட்டிஃபுல் கார்டுல நினைச்சு பாருங்களேன், நம்ம பிளான் பண்றதும் இந்த பிரபஞ்சம் நமக்காக பிளான் பண்றதும் ஒரே நேரத்துல நடந்ததுன்னா அது எவ்வளவு அழகான ஒரு விஷயம். நோ நீட் டு வரி, கவலைப்படாத, நீ கவலையே படாத, நீ எதிர்பார்க்கறதுக்குள்ளேயே உனக்கான எல்லா விஷயங்களும் நடந்துற போது நீ எதுக்காக கவலைப்படுற? பர்ஃபெக்ட் டைம், சரியான நேர காலத்தை நீ சூஸ் பண்ணிட்ட, எல்லாமே நல்லபடி நடக்கும்ன்ற பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்காக வந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பாத்திரலாம். ஓகே, வாங்க டேரோ கார்டு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு நடுவுல என்னோட விஜுவலைசேஷன் ஒர்க் ஷாப், லைவ் ஒர்க் ஷாப்புங்க. இது ஒரு ஜூம்ல நடக்க போற லைவ் ஒர்க் ஷாப். விஜுவலைசேஷன் டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தணும், அதோட சயின்டிபிக் பேக்ரவுண்ட் என்ன, நம்ம எப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் விஜுவலைசேஷனை செட் பண்ண ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருவேன். அது நீங்க உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்ட விஷயங்கள், அதாவது உங்க வாழ்க்கையில ஈர்க்கணும்னு நினைக்கிற விஷயங்களை எப்படி ஈர்க்கணும் அப்படின்றது, மெடிடேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். கம், இட்ஸ் அ லைவ் ஒர்க் ஷாப். 2 to 3 hours இருக்க போது. இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ ஐ வில் ட்ரை டு ஃபிட் இன். பட் இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க் ஷாப். இதுல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க கட்டாயமா கத்துப்பீங்க, எப்படி ஈர்க்கணும் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. வந்து ஜாயின் பண்ணுங்க. then you will know how beautiful visualization is. Experience the beautiful version of visualization அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கான டேரோ மெசேஜ் பொறுமை. நம்ம ப்ரொடெக்டடா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ வாண்ட் டு பி ப்ரொடெக்டட், பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பொறுமை அவசியம். பொறுமையே இல்லாத ஒரு நிலையில நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்? நான் சொல்றது புரியுதா? ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்த்ததே இல்லை. பட் ட்ராமா ஹீலிங்ல இதெல்லாம் ஒரு விஷயம். ஸோ நீங்க ட்ராமா ஹீலிங் வேணும் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓ இப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமை மிக மிக அவசியம். பட் சம்வேர் உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மனசு சொல்றது உடம்பு கேட்க மாட்டேங்குது, உடம்பு சொல்றது ஆன்மா கேட்க மாட்டேங்குதுன்ற ஒரு 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 கன்ஃபியூஸ்ட் லூப்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு தேவை மாற்றம். ஏன்னா நீங்க ஒரே விஷயம், ஏற்கனவே சேஞ்ச் அப்படின்ற கார்டு தானே நமக்கு வந்தது. 2 கார்டு எடுத்தனால கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க பாருங்க. சேஞ்ச் அப்படின்ற கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்ற கார்டும் அடுத்து வருது. சி, நம்ம என்ன நினைக்கிறோம்னா மாற்றம் வராம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு. இல்லைங்க, உங்களுக்கு அடுத்த வெர்ஷன் ஆஃப் லைஃப், நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே ஒரு ஜோன் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் வந்துடும் இல்லையா? புது புது மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த புது புது மாற்றங்கள் வரும்போதுதான் நம்ம வந்து எதை தாங்க முடியும், நம்ம யாரு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மாற்றம் உங்க வாழ்க்கையில மிக மிக அவசியம். இந்த மாற்றம் நடக்கும் போதுதான் நீங்க யாரு அப்படின்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். தட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மெசேஜ். ஓகே, கிங் நைட் கப்ஸ் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு யூ ஷுட் ஸ்டாப் பிளேமிங். நீங்க யாரையாவது பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? உன்னாலதான் இது இப்படி ஆச்சு. அம்மா அப்பாவை சில பேர் பிளேம் பண்ணுவாங்க தெரியுமா? சின்ன வயசுல என்ன அப்படி பண்ணாங்க, அதனாலதான் எனக்கு அப்படி ஆச்சு. அவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க, நம்மளையும் அப்படி வளர்த்துட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க நம்ம அதுக்கேத்த மாதிரி வளர்த்துடுறோம். ஸோ யாரையும் பிளேம் பண்ணாதீங்க. நீங்க நிறைய பிளேம் பண்றீங்க. எனக்கு இங்க ஒரு டவுட், இது ஒரு ஜென்ரல் ரீடிங்கிறதுனால எனக்கு இது கன்ஃபியூசிங்கா இருக்கு. பட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங்னால நான் கேட்கறேன், நீங்க மத்தவங்கள பிளேம் பண்றீங்களா இல்ல உங்களையே பிளேம் பண்ணிக்கிறீங்களா? ஐ யூ பிளேமிங் யுவர் செல்ஃப் அப்படின்னா போதும். அது நெகட்டிவ் எனர்ஜி. இப்பதானே சொன்ன, வார்த்தைகள்ல கூட கவனம் இருக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களையே நீங்க ரொம்ப பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதோட அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு உங்க வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு மேல யாரையுமே பிளேம் பண்ணாதீங்க, உங்களையும் சேர்த்து பிளேம் பண்ணிக்காதீங்க. மிக மிக அவசியம். அண்ட் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கார்ட்ஸ்ல அவசரம் தெரியுது. அந்த அவசரம் இருக்கும்போது ஒரு மென்டல் ஃபாகிங் வரும் தெரியுமா? நிறைய விஷயங்கள் மறக்கும். அவசரம், கோபம் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் மறந்துடுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க தெரியுமா, கோவப்படுறவன் வந்து ஆக்சுவலி மனசார ரொம்ப நல்லவனா இருப்பான், மனசுல இருக்கிறதெல்லாம் வெளில கொட்டிடுவான். அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து மென்டல் ஃபாகிங் நிறைய இருக்கும். அடுத்து என்ன பேசணும்ன்ற கோர்வையா இருக்காது. கார்டிசால் லெவல், அட்ரினலின் லெவல் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அப்ப எங்க திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கும்? மைண்ட் ஃபாகிங் தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விஷயம் தெளிவா கரெக்டா நம்ம ஆளுங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மென்டல் ஃபாகிங் விட்டு வெளியில வரணும்னா கோபம், அவசரம் தேவையில்லை. அதனால தான் நம்ம முதல்ல சொன்ன தெரியுமா, மனசு சொல்றத புத்தி கேட்க மாட்டேங்குது, புத்தி சொல்றத என்னோட ஆன்மா கேட்க மாட்டேங்குது, எல்லாமே
ஆளாளுக்கு ஒரு ஒரு மூலையில இருக்காங்கன்னு. ஓகே, ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்க. ஐ திங்க் உங்க அமைதியும் உங்க ஓவர் திங்கிங்கும் அங்கதான் பேலன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். போயிட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குலதெய்வ கோயிலா இருக்கலாம், இஷ்ட கோயிலா இருக்கலாம், எங்கேயோ போயிட்டு வாங்க. முதல்ல உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாக்குறேன். வாங்க, என்னுடைய விஜுவலைசேஷன் ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணுங்க. நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சது கண்டிப்பா உங்களால அட்ராக்ட் பண்ண தெரியும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.